வணக்கம். ஒரு கதை. ஆனா அது வெறும் வார்த்தைகள்ல இல்லாம ஒரு கல்லுல எழுதப்பட்டா எப்படி இருக்கும்? அதுவும் வெறும் ஞாபகமா இல்லாம காலப்போக்குல ஒரு வழிபாடாவே மாறினா? வாங்க, இன்னைக்கு நாம தமிழ்நாட்டோட வீரமான கடந்த காலத்துக்கு ஒரு பயணம் போகலாம். நடுக்கற்கள், அதாவது வீரக்கற்களோட ஆழமான பாரம்பரியத்தை பத்தி விரிவா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஆயிரக்கணக்கான வருஷமா நம்ம தமிழ் நிலத்துல ஒரு வீரன் போர்க்களத்துல விழுந்தா அவனோட கதை அப்படியே காத்தோட காத்தா போயிடாது. அதுக்கு பதிலா இந்த மாதிரி கற்கள்ல அவனோட வீரத்தையும் தியாகத்தையும் செதுக்கி அது ஒரு அழியாத சரித்திரமா நிலைநிறுத்தப்பட்டது. காலம் கடந்தும் அவனோட கதை சொல்லும். இந்த பாரம்பரியத்தோட பேர் தான் நடுகள். சிம்பிளா சொல்லணும்னா, இறந்த வீரர்களுக்கு கடைசி மரியாதை செஞ்சு அப்புறமா அவங்கள தெய்வமாவே வழிபட ஆரம்பிக்கிறதுக்காக உருவாக்குன ஒரு வழக்கம் இது. இப்படி நடப்படுற கற்களை தான் நாம நடுகள் இல்லனா வீரக்கற்கள்னு சொல்றோம். நீங்க நினைக்கலாம் இது ஏதோ கொஞ்ச வருஷ பழக்கமா இருக்குமோன்னு. இல்லவே இல்ல. இந்த வழக்கம் நேத்து ஆரம்பிச்சது கிடையாது. சங்க இலக்கியமான தொல்காப்பியம்ல இத பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிமு 3ஆம் நூற்றாண்டுல புலிமான் கோம்பையில கிடைச்ச ஆதாரங்கள் வரைக்கும் இதோட வேர்கள் ரொம்ப ஆழமா போகுது. அப்புறம் சோழர்கள், பாண்டியர்கள் காலத்துல தொடர்ந்து, ஏன் 16ஆம் நூற்றாண்டு நாயக்கர் காலம் வரைக்கும் கூட இந்த பாரம்பரியம் செழிப்பா இருந்திருக்கு. சரி, இந்த நடுக்கற்கள்லாம் யாருக்காக வச்சாங்க? சும்மா எல்லாருக்கும் வச்சிருவாங்களா? இல்ல, போர்க்காலத்துல நினைச்சு பார்க்க முடியாத வீரத்தையும் கொஞ்சம் கூட பயமில்லாத தைரியத்தையும் காட்டி தன்னோட உயிரையே தியாகம் செஞ்ச மாவீரர்களுக்காக மட்டும்தான். இது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உச்சபட்ச மரியாதை. ஆனா இங்கதான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. வீரன்கிற பட்டம் மனுஷங்களுக்கு மட்டும்தான்னு நாம நினைப்போம் இல்லையா? ஆனா உண்மை அதில்ல. சோழர் பாண்டியர் காலத்துல போர்க்களத்துல வீரமா சண்டை போட்டு செத்து போன போர் சேவல்களுக்கு கூட அதோட தியாகத்தை மதிக்கிற விதமா நடுக்கற்கள் வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? ஆமா, இது நிஜமாவே ஆச்சரியமான விஷயம்தான். இன்னும் சொல்ல போனா, சில இடங்கள்ல சேவல் சண்டையில செத்துப்போன கோழிகளுக்கு கூட நடுகள் வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, தியாகம் எந்த உருவத்துல வந்தாலும் சரி, அதை மதிக்கிற ஒரு அற்புதமான பண்பாடு நமக்கு இருந்திருக்கு. தியாகத்தை போற்றுகிற இந்த வழக்கம் போர்க்களத்தோட மட்டும் நின்னுடல. போர்ல உயிர் விடுறது எவ்வளவு புனிதமா பார்க்கப்பட்டதோ அதே மாதிரி இன்னொரு தியாகத்துக்கும் பெரிய மரியாதை கொடுத்தாங்க. அதுதான் சுமைதாங்கி கற்கள். பிரசவ நேரத்துல இறந்து போன பெண்களோட நினைவா எழுப்பப்பட்டதுதான் இது. வழிபோக்கர்கள் சுமையை இறக்கி வச்சு இளைப்பாற உதவுறது ஒரு பக்கம்னா, அந்த பெண்களோட ஆன்மாவும் அங்கே சாந்தி அடையணும் ஒரு ஆழமான நம்பிக்கை இருந்துச்சு. சரி, ஒரு சாதாரண கல்லு எப்படி ஒரு வீரனோட கதைய சொல்லி காலப்போக்குல ஒரு தெய்வமாவே மாறுது? அந்த பயணம் எப்படி இருக்கும்? வாங்க, ஒரு நடுக்கல்ல உருவாக்குறதுல இருக்கிற அந்த 7 முக்கியமான படிகளை இப்ப நாம பார்க்கலாம். இது சும்மா ஒரு கல்லை எடுத்துட்டு வந்து வைக்கிற விஷயம் இல்ல. இது ரொம்ப ஆழமான புனிதமான ஒரு சடங்கு. முதல்ல காட்சி, அதாவது அந்த வீரனுக்கு பொருத்தமான ஒரு கல்லை தேடி மலைக்கு போறது. 2வது கால்கோல், அப்படி தேர்ந்தெடுத்த கல்லை ஊருக்கு கொண்டு வர்றது. 3வது படி நீர்ப்படை, அந்த கல்லை தண்ணியால சுத்தம் செஞ்சு புனிதப்படுத்துறது. 4வதா ரொம்ப முக்கியமான படி தீட்டுதல். இதுதான் அந்த வீரனோட உருவம், பேரு, அவனோட வீரச் செயல்கள் எல்லாம் அந்த கல்லுல உயிர் பெற தரணும். இந்த சிற்பங்களை பார்த்தீங்கனாலே புரியும், இதுதான் அந்த வீரனோட அழியாத கதை. சில கற்கள்ல பாருங்க, அவன் எதிரிகளோட சண்டை போடுற மாதிரி செதுக்கியிருக்காங்க. சிலதுல புலி, யானை மாதிரியான கொடூர விலங்குகள் கிட்ட சண்டை போட்டு வீரமரணம் அடைஞ்சது போல காட்டியிருக்காங்க. ஒவ்வொரு உளி வெட்டும் அவனோட வீரத்தை அப்படியே தத்ரூபமா நமக்கு காட்டுது. சரி, கல்ல செதுக்கியாச்சு. அடுத்து என்ன? 5வது படியா அத சரியான இடத்துல நடுவாங்க. 6வதா பெரும்படை, அதாவது மயிலிறகு, மாலையெல்லாம் போட்டு அலங்காரம் செஞ்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. கடைசியா 7வது படி வாழ்த்துதல். இப்போ அந்த நடுகள் வெறும் கல் இல்ல, ஒரு தெய்வம். அதை வணங்கி பிரார்த்தனைகள் செய்வாங்க. இப்போ ஒரு நடுக்கல்ல நாம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்கிற கதைய நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த சிற்பங்களும் எழுத்துக்களும் நமக்கு என்ன சொல்ல வருது? இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். இந்த நடுக்கற்கள் வெறும் சிற்பங்கள் மட்டும் கிடையாது, அது ஒரு வரலாற்று ஆவணம். யோசிச்சு பாருங்க, எந்த அரசனோட ஆட்சி காலம், எந்த வருஷம், அந்த வீரனோட பேர் என்ன, அவன் எப்படி இறந்தான், எந்த போர்ல சண்டை போட்டான், ஒருவேளை ஆடு மாடுகளை மீட்கும் போது இறந்தானா, இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் அதுல பொறிக்கப்பட்டிருக்கும். எழுத்துக்கள் ஒரு பக்கம்னா, அந்த உருவங்களே ஒரு பெரிய கதை சொல்லும். ஒரு வீரன் போர் செய்ய தயாரா நிக்கிற மாதிரி, கையில வில், அம்பு இல்லைன்னா வாள், கேடயம் வச்சிருக்கிற மாதிரி, உடம்புல அம்புகள் பாஞ்சிருக்கிற மாதிரி, ஏன் அவன் இடுப்புல கட்டியிருக்கிற துணி, தலையில இருக்கிற கொண்டை இல்லைன்னா நீளமான சடை, இது எல்லாமே அந்த வீரனோட கதையையும் அந்த காலத்து பழக்க வழக்கங்களையும் நமக்கு படம் பிடிச்சு காட்டுது. ஓகே, ஒரு கல்லு ஒரு வீரனோட நினைவு சின்னமா மாறுச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு சமூகமே வழிபடுற தெய்வமா எப்படி மாறுச்சு? அந்த பயணத்தோட கடைசி கட்டத்தை இப்ப நம்ம பார்க்கலாம்.
குறிப்பா சங்க காலத்துல இந்த நடுக்கற்களை வழிபடுற முறையே ரொம்ப சிறப்பா இருந்திருக்கு. தினமும் பூ வச்சு தூபம் காட்டி விடியற் காலையில கல்லுக்கு மேல சுத்தமான தண்ணி ஊத்தி நெய் விளக்கு ஏத்தி வழிபடுவாங்களாம். உடுக்கை அடிச்சு பாட்டு பாடி சில நேரங்கள்ல மதுவையும் பலியிடப்பட்ட விலங்குகளையும் கூட படையலா வச்சு பூஜை செஞ்சிருக்காங்க. அந்த வழிபாடு எந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கும்னு புறநானூற்று பாடல் ஒன்று ரொம்ப அழகா சொல்லுது. அங்க ஏத்துன நெய் விளக்குல இருந்து வர புகை ஒரு மேக கூட்டம் மாதிரி மேலே எழுந்து அந்த திருமுழுக்க நல்ல வாசனையா இருந்ததாம். யோசிச்சு பாருங்க, அந்த காட்சியே எவ்வளவு கம்பீரமா இருந்திருக்கும். காலப்போக்குல இந்த நடுக்கற்கள் வெறும் நினைவு சின்னமா மட்டும் இல்ல, அதுக்கு வல்லான் பதுக்கை கடவுள்னு ஒரு பேரும் வந்து அந்த சமுதாயத்தோட காவல் தெய்வமாவே ஆகிடுச்சு. பாருங்க, ஒரு வீரனோட தியாகம் அவனை சாகாவரம் பெற்ற ஒரு தெய்வமா மாத்திருக்கு. அப்போ இந்த நடுக்கற்கள் வெறும் கல்வெட்டுகள் இல்ல, வீரம், தியாகம், நினைவு, இதோட சக்தி எவ்வளோ பெருசுங்கிறதுக்கு ஒரு நீங்காத சாட்சி. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு கேள்வி எழாம இருக்காது. இன்னும் ஒரு 1000 வருஷம் கழிச்சு நம்ம காலத்தோட எந்த தியாகங்களையாவது, எந்த வீர கதைகளையாவது இந்த மாதிரி யாராவது நினைச்சு பார்ப்பாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.